ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்குலாம் ஒன்று சொல்லவா? இப்போ எங்கே இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், செல்லம்பட்டியில். என் தங்கச்சிக்கு பிளானிங். இங்கே வா முத. சாரி, ரொம்ப சேட்டை பண்ணுறியான்ப்பா அந்த பையன். உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். சாரி, இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆப்ரேஷன் தான் தங்கச்சிக்கு பண்ணுறாங்க. அதுக்கு நானே எங்கள் அம்மா அந்த உள்ளே உட்காந்துருக்காங்க, உள்ளே இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரி விசேஷத்துக்கெலாம் விசேஷம் பிரேமர் இந்த மாதிரிய நல்ல இதுக்கெலாம் பெற்றவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. என் வீட்டுக்கார் வீட்டிலேருந்து யாரும் பார்க்க மாட்டிங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, என் வீட்டில் மட்டும்தானா இல்லை எல்லா பேர் வீட்லையும் இப்படி இருக்குதான்னு தெரியல. பெற்றவங்க மட்டும்தான் கஷ்டப்படணுமா? பாவங்க, உண்மையிலே பெற்றவங்களாம் இப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த மாமியார் மாமனார்லாம் வரவே மாட்டாங்களா? எதுக்குமே நல்லதுக்கும் வர மாட்டாங்க, கெட்டதுக்கும் வர மாட்டாங்க போல. அப்புறம் எதுக்கு பிள்ளைய பெற்றுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்றே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்மளை எப்படி பெற்றவங்க நம்மளை இப்படி வளர்த்து ஆளாக்கி, குழந்த பிறந்தாலும் அவங்க தான் இருக்காங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க தான் இருக்காங்க, குழந்தைக்கு முடியலன்னாலும் பெற்றவங்க தான் கொடுக்குறாங்க. என் புருஷன் வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டேங்களா? எல்லா பற்றியும் சொல்லலை, ஒரு சில மட்டும்தான் சொல்கிறேன். தயவுசெய்து கொஞ்சமாவது பெற்றவங்க பாவமேன்னு பாருங்கள். டென்ஷன் ஆகி போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை காமிக்கிறேன் பாருங்கள். இவங்களை பாருங்கள், தொட்டியில் ஒரு பிள்ளைங்க கட்டியிருக்காங்க. அவங்க மகளுக்கு தான் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணாங்க. வீட்டுக்கார் வந்து தெண்டத்துக்கு வந்து உட்காந்துட்டு போனான். செம்ம போதை உட்காந்து போனால் அந்த பிள்ளையும் கொண்டு வந்து மூத்த பிள்ளையும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். ஏன் அந்த பையனோட அம்மா அப்பா பார்க்க மாட்டாங்களா? ஏங்க இப்படி இருக்காங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. எல்லா பேரும் இப்படி இருக்காங்களா, இல்லை ஒரு சில பேர் இப்படி இருக்காங்களா? அவங்க எப்படி வச்சு இவங்க சமாளிப்பாங்க? பாவம் இல்லையா? எதுக்கு ஆம்பளை பையன் பெற்று எடுக்கிறாங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, எதுக்கு இப்படி சொல்ல தெரியல எனக்கு. நல்லா பேசணும் போல் இருக்குது, பேச முடியல. பாவம் இல்லையா அவங்க? பாருங்க, சாப்பிட்றது கூட நேரம் இல்லைப்பான்றாங்க. பாவங்க உண்மையிலே. உள்ள இப்போ எங்கள் அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது பையனை திட்டணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இனி இல்லை, இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருந்தா சொல்லுங்கள் கொஞ்சமாவது. நாளைக்கு பேசுகிறேன்.